நாகர்கோவிலில் கார்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை சேதப்படுத்திய மர்ம ஆசாமி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் வசிப்பவர்கள் தங்களது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களையும் இரவு நேரங்களில் வீடுகளின் முன்பும் தெருவோரங்களிலும் நிறுத்துவது வழக்கம். அதன்படி டிவிடி காலனி 3வது தெருவில் வசிக்கும் மக்களில் சிலர் நேற்று முன்தினம் இரவு தங்களது இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களையும் சாலையோரமாக நிறுத்தியிருந்தனர். நேற்று காலையில் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்களின் கண்ணாடிகளும் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்த நிலையில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதில் ஒரு சரக்கு ஆட்டோவின் முன்பக்க கண்ணாடியும் அரிவாளால் வெட்டப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதுகுறித்து கோட்டார் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். பின்னர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது அதில் 30 வயது மதிக்கத்தக்க ஆசாமி ஒருவர் போதை மயக்கத்தில் தள்ளாடியபடி கையில் அரிவாளுடன் சுற்றித் திரிந்த காட்சிகள் பதிவாகியிருந்தது. மேலும் அந்த மர்ம ஆசாமி கார் மற்றும் ஆட்டோக்களின் கண்ணாடிகளை அடித்து உடைத்த காட்சிகளும் இருசக்கர வாகனங்களை தள்ளிவிட்ட காட்சிகளும் பதிவாகியிருந்தன. தொடர்ந்து போலீசார் அந்த மர்ம ஆசாமி யார், எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.